பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த 40 நாள் உபவாசித்து ஜெபிப்பவர்களுக்காக நான் வேதத்திலிருந்து ஒரு கருத்தோடு கூட உங்களை பேச வந்திருக்கிறேன். சுய மறுப்பை குறித்து நான் பேச விரும்புகிறேன். சுய மறுப்பு என்று சொன்னால், இந்த 40 நாட்கள் நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய சுயத்தை சுய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நாம் ஆவிக்குரிய அனுபவத்தில் அடுத்த லெவல் போவதற்காக நீங்களும் நானும் உபவாசிக்கிறது உண்டு. சிலர்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காகவும் உபவாசித்து ஜெபிப்பதுண்டு. இந்த 40 நாட்களை ஒரு ஆன்மீக வசந்த காலமாகவும், ஒரு வசந்தம் என்றும், சுத்தம் பண்ணி கொள்வதற்கு ஏற்ற நேரம் என்றும் சிலர்கள் உபவாசிப்பது உண்டு. ஆனால் கிறிஸ்துவுடனே கூட உள்ள உறவை தடுக்கும் விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுவதற்கான நேரம் என்று நான் சொல்லுவேன். சிலருக்கு இது உலக விஷயங்கள்ல உடல் ரீதியான காரியங்கள்ல உலகத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. சொல்ல போனால் குடிக்கிறது, சிகரெட் வலிக்கிறது, இன்னும் சில பாவ காரியங்களை விடவே முடியலை என்று சொல்லி அந்த உடல் ரீதியான காரியங்கள் உலகத்துக்கு ஒத்து போய்கொண்டிருப்பார்கள். அதிலிருந்தும் தங்களை விடுபடுத்துவதற்காகவும் உபவாசிப்பதுண்டு. மற்றுள்ளவர்கள் தன்னுடைய இருதயத்தின் பாவ காரியங்கள், அதாவது நீதி, விசுவாசம், அன்பு மற்றும் அமைதி, இது 4ம் எதிர்த்து நிற்கிற பொல்லாத ஆவிகளின் கிரியைகளிலிருந்து அவர்களை விடுபடுத்திக் கொள்வதற்கும் இந்த நாட்களில் உபவாசிப்பதுண்டு. ஆனால் நான் இன்றைக்கு உங்களிடத்திலிருந்து வேதாகமத்திலிருந்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற வசனமானது, பாருங்கள், ரோமர் எழுதின நிருபகம் 8வது அதிகாரம் 13வது வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். பிரியமான சகோதர சகோதரியே, இந்த ஒரு வருடம், இந்த 40 நாள் நான் மாம்சத்தை அடக்கி ஒடுக்கி உட்காந்து நான் உபவாசி ஜெபிச்சிருவேன். இந்த 40 நாள் நான் பாவம் செய்ய மாட்டேன். எனக்காக இயேசப்பா கல்வாரி சிலுவை மரித்தாங்க, உயிர்த்தெழுந்தாங்க, அவர் மறுபடியும் எனக்காக வரப்போகிறார். அதனால நான் அதற்காக மாம்சத்துல நான் உபவாசி ஜெபிக்கிறேன். அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா மறுபடியும் நீங்க செய்த பாவங்களை மறுபடியும் மேற்கொள்வீர்கள். ஆனா ஆவியினால் நீங்கள் வழிநடத்தப்பட்டு உங்க சரீர இச்சைகளுக்கு பிதாவாகிய தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தான உதவியோடு உங்களுடைய செய்கைகளை, பாவக்கிரிகளை அழிக்கும்படி நீங்கள் உபவாசித்தால் நிச்சயமாக ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். எப்படி என்று பார்த்தால், மார்க்கு 10வது அதிகாரம் 29-30வது வசனம் இவனமாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வேட்டையாவது, சகோதரனையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனும். பாருங்கள், அது ஆவிக்குரிய ரீதியில், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய தளத்தில் நான் வளர வேண்டும். இயேசுவோடு கூட அவருடைய குணாதிசயங்களோடு நான் இந்த பூமியில் அவருடைய சாயலை பெற்றுக்கொண்டிருக்க நான் இருக்க வேண்டும், பிரதிபலிக்க வேண்டும் விரும்புகிறவர்கள் இவைகளை எல்லாம் விடுவார்களா? ஆனால் அதற்குரிய பலனும் அவர் என்ன சொல்லுகிறார் 30ல, இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும், சகோதரிகளையும், தாய்களையும், பிள்ளைகளையும், நிலங்களையும், மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க ஆவிக்குரிய விதத்தில் இதையெல்லாம் விட்டு விலகி, இதெல்லாம் எனக்கு இருக்கு, ஆனா இதெல்லாம் என்னைய தேவனோடு கூட உறவுக்கு தடையா இருக்கக்கூடாது என்று சொல்லி இவைகளெல்லாம் விட்டு விலகி நீங்கள் உபவாசித்து ஆவிக்குரிய அனுபவங்களுக்காக ஜெபிப்பீர்கள் என்றால் இதெல்லாவற்றையும் 100 கர்த்தர் உங்களுக்கு மறுமையில் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, லூக்கா 9வது அதிகாரம் 23வது வசனம் பார்ப்போம். நம்ம அதில் இவ்வனமாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி சொல்லுகிறார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, அதுதான் சுய மறுப்பு என்று நான் தலைப்பு கொடுத்திருக்கிறேன், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடுவன். நீங்க உலகத்தை வெறுத்து உலகத்துக்கொத்த வேஷம் போடாதபடி இந்த 40 நாட்கள் உபவாசித்து, நான் மற்றவங்க பார்க்குற மாதிரி, மற்றவங்களுக்காக நாங்களும் தவக்காலத்தில் உபவாசிக்கிறோம், இந்த 40 நாள் நோன்பு கொண்டாடுகிறோம், கறிமீன் சாப்பிட மாட்டோம், நாங்கள் இந்த நாட்களில் எங்களையே அப்படி சரிப்படுத்திக் கொள்ளுக்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்லி ஜெபிக்க கூடாது. பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, உங்களை வெறுக்கணும், உலகத்துக்கொத்த வேஷங்கள் போடக்கூடாது நான் சொன்னேன். நீங்க
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய அனுபவங்களையும் கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளையும் வளர வேண்டும் என்றால் உலகத்தை வெறுக்கணும். உலகத்தை வெறுக்கணும். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வருவேன் சொல்றார். இயேசு கிறிஸ்து நமக்காக எதற்காக சிலுவைக்கு போனார்? நம்முடைய பாவங்களை மன்னிக்க, நம்ம மேல இந்த சாபங்கள் கிரியைகள் அழிக்கப்படுவதற்காக அவர் சிலுவை எடுத்துக்கொண்டார். அவர் சிலுவை எடுத்துக்கொண்ட பிறகு மறுபடி நீங்கள் பாவம் செய்யக்கூடாது. உங்க மாம்ச சரீரம் பாவம் செய்யக்கூடாது. சிந்தனையில பாவம் செய்யக்கூடாது. இருதயத்தில் பாவ நினைவுகள் இருக்கக்கூடாது. அததான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இந்த 40 நாட்கள் நீங்கள் இப்படி இருந்தீர்கள் என்றால்தான் நிச்சயமாக என் தேவனாகிய கர்த்தர், அதுதான் ரோமர்ல சொல்லப்படுகிறது வசனம் பாருங்கள். ரோமர்ல நம்ம வாசித்தோம். தெளிவாக அவர் சொன்னார், நீங்க மாம்சத்துக்குரிய காரியங்களிலிருந்து உங்களை விடுபடுத்த வேண்டும். பூமிக்குரிய எப்படிப்பட்ட ஒரு காரியங்களாக இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் நீங்கள் விட்டு வெளியில வந்தால்தான் ஆவிக்குரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் வரங்களையும் வல்லமைகளையும் பெற்றுக்கொள்வது மட்டுமில்லாமல் இயேசுவுக்காக நான் ஏதாவது நான் செய்ய வேண்டும் என்று விருப்பத்தோடு உபவாசித்தீர்கள் என்றால் நிச்சயமாக மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்லுகிறார். ஆவியின்படி நினைத்தால் நீங்கள் நிச்சயமாக பிழைப்பீர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத காரியங்கள், பொல்லாத மனிதர்கள், பொல்லாத உலகத்தை விட்டு நீங்கள் எந்த காலத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்கள் விலகி இருப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரியே, 2 தீமோத்தேயுவில் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம் இவ்வனமாக சொல்லுது பாருங்கள். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தை அடையும்படி நாடு. இன்றைக்கு இந்த 40 நாட்கள் நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிப்பது பாலியத்திற்குரிய காரியங்கள், உலக இச்சைக்குரிய காரியங்களை விட்டு விலகி நான் ஓடணும். இனி நான் செஞ்ச பாவத்தை செய்யக்கூடாது. கிறிஸ்து எனக்காக சிலுவை எடுத்துட்டாரு, நான் இனி சிலுவை சுமக்க கூடாது. நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் நான் அடையும்படி நீதியாகி தேவன் பரலோகத்தின் சமாதானம், பரலோகத்தின் நிம்மதி, அந்த தேவன் மீது பிதாவாகிய குமாரன இயேசு கிறிஸ்து வைத்த விசுவாசம் அவரை உயிர்ப்பித்து பரலோகத்தை கொண்டு போறது போல நான் செய்த பாவத்திலிருந்து என்னை அவர் ரட்சித்து மீட்டு என்னை பரலோகத்தை கொண்டு போவாருங்கிற அந்த விசுவாசத்தோட உபவாசித்து ஜெபிங்கள். நிச்சயமாக என் இயேசு கிறிஸ்து அவர் உங்கள் மீது வைத்த அன்பு நிமித்தமாக சிலுவையில் தண்ணியை பலியாக ஒப்பு கொடுத்து அவர் கிரயம் செலுத்தினார். அவர் கிரயம் செலுத்தின அந்த இரத்தத்தினால இந்த 40 நாட்கள் உங்களை சுத்திகரிக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சுய மறுப்பு, உலகத்திலிருந்து வேறுபடுத்தி எடுங்கள் உங்களை. நான் இனி இந்த உலகத்துக்கு வேஷம் தரிக்க மாட்டேன். இந்த உலக இச்சைகளுக்கு என்னில இடம் கொடுக்க மாட்டேன். நான் இந்த 40 நாள் உபவாசம் பண்ணி செபித்து நான் செய்த பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு நடந்து வந்த பாதையில மறுபடி போக மாட்டேன். ஒரு புதிய பாதையை எனக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பாதையில போவேன். அவருக்காக நான் எதாகிலும் செய்வேன். ஆவிக்குரிய அனுபவம் உள்ள மனிதர்களோடு போய் சேர்ந்து கொள்வேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வேன். பரலோகத்திலும் என் தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையா, பூமியிலும் அவருக்கு பிரியமான பிள்ளையா நடந்து கொள்வேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நீங்கள் உபவாசிப்பீர்கள் என்றால் அதுதான் சுய மறுப்பு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய இந்த உபவாச நாட்கள் அவருக்கு பிரியமானதா இருக்கட்டும். அவருக்கு பிரியப்பட்ட பிள்ளைகளாக நடந்து கொள்வீர்கள் என்றால் ஆவிக்குரிய அனுபவங்களில் ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய தளத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அடுத்த லெவல்ல ஊழியத்திலையும் உங்களை கர்த்தர் கொண்டு சொல்ல. நான் ஒவ்வொரு வருடமும் இந்த நாட்கள் அதிகமா உபவாசித்து ஜெபித்திருக்கிறேன். என் கிறிஸ்து இயேசு என்னோடு கூட இருந்து அவர் அநேக அற்புத அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். உங்களையும் அப்படி அவர் அபிஷேகம் பண்ணுவார். ஆசீர்வதித்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால பிதாவே. இந்த நாள் வார்த்தை கேட்டவர்கள் தப்பனே சுய மறுப்பு, தங்களுடைய சுயத்தை சாகடித்து சுயத்தில் வாழாதபடி கிறிஸ்து இயேசுவோடு கூட ஆவிக்குரிய அனுபவத்தில் வளர அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளுங்க பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரோசாரி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.